ஹாய் வர்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா, ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மீன் பிடிக்கிறது அந்த தூண்டில் விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் என்னென்னா, அந்த விவசாயத்தை பற்றி பார்த்தோம். ஒருத்தங்க கேட்டனால அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி தூண்டில் இப்போ தான் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் தேவை. அது இந்த மாதிரி ஒரு கம்பு வேணும். இந்த கம்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கங்கூசு கட்டியிருக்காங்க. கங்கூசு கட்டி அதில் ஒரு பஞ்சு கட்டியிருக்காங்க. இது என்னென்னா, அந்த மிதக்கிறதுக்கு அடியில் மீன் கொத்தும்போது இதில் இப்படி லைட்டாக அலங்கும், ஒன்று நம்ம தூக்கிட்டா போதும். இது நம்ம இப்போ பார்க்க போகிற தூண்டை வெரைட்டி என்னென்னா, ஒரு நங்கூர மாடல் தூண்டை பார்த்துடுங்க. இது சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொழுவால் சீல் பண்ணியிருக்காங்க. சுற்றி கொழு தான். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என்ன பார்த்துக்கோங்க, இந்த கோதம்பு மாவு இல்லைன்னா மைதா அப்படி ஏதாச்சும் வெரைட்டியாக மாவு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பபிள் காம்பில் அப்படி ஒட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி என்னெல்லாம் சேர்ப்பாங்கன்னா, அந்த பசை போல் இருக்க வேண்டி என்ன சேர்ப்பாங்க, அந்த இது வெளுத்துள்ளி, அதாவது இந்த பூண்டு சொல்லுவாங்க, வெள்ளைக்கூடு. ஸோ அது கொஞ்சம் சேர்த்து கோதம்பு மாவை போட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு விரவுனால அப்படி பசை போல் இப்படி ஒட்டிக்கும். மற்றபடி இது மட்டும் இல்லை, மைதா மாவுலேயும் அதே போல் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் மாவு சேர்க்கலாம், கலருக்கு வேண்டி இதுவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பூமர் போல் அப்படி ஒட்டி இருக்கும் இந்த இதில். ஸோ அதுக்கு வேண்டியதுக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்க்குறாங்க, வெள்ளைக்கூடு. சரிங்களா? இப்போ நம்ம கொழுவை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, சாதாரணமாக ஒரு பெரிய கொழு நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை சுற்றி இது பண்ணியிருக்காங்க. இது வீட்டில் வச்சு பண்ணது தான், ஒருத்தங்க பண்ணது. இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நங்கூரம் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாடலில் இப்போ மேக்ஸிமம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த மீன் மேலே இந்த மாவில் கொத்தும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி தூக்கிட்டாலே போதும், ஈஸியாக பிடிக்கும். நம்ம ஒரு டெமோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? தண்ணியில் போடுறோம். பார்த்தீங்களா, அந்த பஞ்சு மேலே மிதக்குது. ஸோ அது நம்ம ஏதாச்சும் மீன் கொத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இதில் தூக்கி போடலாம். மீன் ஏதாச்சும் கொத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அள்ளுங்கும் பார்த்துக்கோங்க. என்ன அழுங்குது. கொத்துற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ.